திரு விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். நான் உடன்படுறேன். திரு விஜயகாந்த் மாதிரி பல உருப்படியான விஷயங்களை செஞ்சவர் யாருமே கிடையாது. நம்முடைய இன்னொரு துரதிர்ஷ்டம் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போச்சு. இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, இதற்கான விதையை 2006 14 வருஷம் முன்னாடி போட்டது விஜயகாந்த் அவர்கள். தமிழ்நாட்டில் வீடு தேடி ரேஷன் வரும் சொன்னவர். நீங்க எங்க இருக்கிறீங்களா, ஒரே ரேஷன் கார்டு தமிழ்நாடு முழுக்க செல்லும். உங்க டிரைவிங் லைசன்ஸ் தமிழ்நாடு முழுக்க செல்லுமா? உங்க ஆதார் கார்டு தமிழ்நாடு முழுக்க செல்லுமா? ஏன் ரேஷன் கார்டு மட்டும் தமிழ்நாடு முழுக்க செல்லக்கூடாது? இவ்வளவுதான் சிம்பிளா யோசிச்சார், மாத்திட்டார். 2006 அவர் சொன்னதை 2021 ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி. 2020 எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து அதையே வச்சுட்டு டோர் டெலிவரி காசு கொடுத்தார். ரேஷன் கடைக்கு வேலை நினைச்சாங்க, ரேஷன் கடையில வந்து 1000 ரூபாய் கொடுக்குற 2000 வீடு வீடா போய் கொடுத்தார். இது அன்னைக்கே சொன்னார் விஜயகாந்த். அது மாதிரி நிறைய உருப்படியான விஷயங்கள். நம்முடைய துரதிர்ஷ்டம் அது சாத்தியமெல்லாம் போயிடுச்சு. அவர் தான் ஒரு பார்வையில மாற்றத்தை கொண்டு வராரு. யாரு எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ரஜினி கமலுடைய அரசியல் வருகை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று திரு விஜயகாந்த் அவரிடம் கேட்கிறார்கள். திரு விஜயகாந்த் சொல்கிறார், அவர்களுக்கு முன்னாலேயே நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேனே, என்னை பற்றி அவரிடம் சென்று கேளுங்கள் சொன்னார். விஜயகாந்த் ஒரு கள போராளி என்பதை திரு ஆர் கே செல்வமணி கண்கூடாக பார்த்து சொன்னார். Download ShareChat.